அவர் அளவுக்கு யாரும் உங்களை மன்னிக்க முடியாதுங்க. அவர் அளவுக்கு யாரும் உங்களை மன்னிக்கவே முடியாது. அவர் மன்னிக்கிறதுல உங்களை ஷாக் பண்ணிவிடுவார். மன்னிக்கிறதுல அவர் மாதிரி ஷாக் பண்ணுறது, நான் பல விஷயங்களை சொல்ல முடியாது, பல விஷயங்களை சொல்லலாம். அந்த சாட்சிக்காக வெளியே வந்து சொல்கிறதுலாம் இல்லை. பல விஷயங்களில் அவர் மாதிரி மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் மனுஷனே கிடையாது. அவரை மன்னிக்கிறதுல நம்மளை அப்செட் பண்ணிடுவார். அந்த மூத்த மகனை போல் நம்மளை ஈஸியாக அப்படியே அப்செட் பண்ணிடுவார். அவர் மாதிரி மன்னிக்க ஒரு மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறார், உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கிறார். சங்கீதம் 134 சொல்லுது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உங்கள்கிட்ட பயப்படும்படிக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு பயப்படுற மாதிரி உங்கள்கிட்ட மன்னிப்பு இருக்குது, அவ்வளோ மன்னிப்பு. ஏன்னா உண்மை கண்டு பயப்படும்படிக்கு உங்களுக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், நீங்கள் அப்செட் ஆகிடாதீங்க. எதை அவர் கொடுக்குற திடீர்னு கொடுக்குற அந்த சர்ப்ரைஸை, அந்த மன்னிப்பை அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஊரே வந்து கேட்கும் சம்மந்தமே இல்லாமல். எப்படி நீங்கள் திடீர்னு இப்படி மாறிச்சுன்னு உங்களை எல்லாரும் கேட்குற அளவுக்கு அவர் உங்களை என்ன பண்ணிடுவார், சர்ப்ரைஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. இது ஏன் மாறிச்சு, இது எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. அதை உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னா, இது வாய்ப்பே இல்லை, ஆண்டவர் தவிர இது யாரும் செஞ்சுருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் உணர்கிற அளவுக்கு அந்த காரியத்தை செஞ்சுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ டிசர்வ் திஸ், ஐ டிசர்வ் தட்ன்ற வார்த்தையெல்லாம் வாயிலேருந்து பிரயோகிச்சிடாதீங்க. ஏன்னா we didn't deserve for anything. ஹல்லேலூயா. நம்ம எதுக்குமே பாத்திரமானவங்க அல்ல. அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த அன்பு, அதுதான். லைஃப் இஸ் அ கிஃப்ட், பர்த் இஸ் அ கிஃப்ட், ஃபேமிலி இஸ் அ கிஃப்ட். இது எல்லாமே அவர் கொடுத்தா கிஃப்ட் தான், அன்பளிப்பு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் டிசர்வ் பண்ணேன், என் குடும்பத்தை நான் நிறுத்தினேன் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிடாதீங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் அந்த வார்த்தைகள் என்னால் தான் என் குடும்பம் நின்றுட்டுருக்கு இல்லை, அதுக்கான எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. அவர் பெரியவராக இருக்கிறார், நன்மையானதை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இருக்கிறத வைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். அவரை துதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் துதிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.